ரஜினியின் வேட்டையன் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர உள்ள வேட்டையன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது, இடைக்கால தடை விதிக்க முடியாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதுபோக வேட்டையன் படத்தில் இடம்பெற்றுள்ள என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்கவோ அல்லது மியூட் செய்யவோ வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழ்நாடு அரசு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் லைக்கா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரை உலகநேரியைச் சேர்ந்த பழனிவேலு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார், ஒரு வழக்கினை தாக்கல் செய்கிறார். அதில் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர உள்ள வேட்டையன் படத்திற்கான டீசர் கடந்த செப்டம்பர் 20 வெளியான நிலையில் அதில் சட்டவிரோத என்கவுண்டரை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கை உருவாக்கும் வகையில் என்கவுண்டர் தொடர்பான வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இதனை நீக்க கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை. ஆகவே வேட்டையன் படத்தில் இடம்பெற்றுள்ள என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்கவோ அல்லது மியூட் செய்யவோ உத்தரவிட வேண்டும். அதுவரை வேட்டையன் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்கவுண்டரை ஆதரிப்பது போல வேட்டையன் படத்தில் காட்சிகளும் வசனங்களும் இருக்கிறது, எனவே படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் மனு குறித்து மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் லைக்கா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதோடு வேட்டையன் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.